பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா ஈவன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து பார்த்தா லைவ்ல அட்டன் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, பேக் அண்ட்ல இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா மோன் ஸ்டாக் கத்துட்டு வராங்க. ஸோ அவங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா நம்மளால க்ரோ ஆக முடியும். ஓகே, ஸோ சின்னவங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, அது கரெக்ட். அது கரெக்டுங்கிறதோட அது நமக்கு வந்து பார்த்தா இன்னமும் நம்மளோட அந்த ஸ்கில்ஸ் வந்து பார்த்தா என்ஹான்ஸ் பண்ணும், நம்மளோட கேரக்டர் வந்து பார்த்தா பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அதை யாரு சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு தப்பு பண்றோமா, ஓகே, அது இவங்க சொல்லி நம்ம கேட்கறோமா, இவங்க சொல்லி நம்ம கேட்கறோமா, நம்ம ஏன் கேட்கணும், அப்படி இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சொல்றாங்க ஒரு ரீசன் இல்லாம சொல்ல மாட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் பண்ணா நம்ம நல்லது தான் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க யோசிச்சுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு க்ரோ ஆகுங்க. கண்டிப்பா வந்து போறோம் எல்லாராலையும் க்ரோ ஆகுங்க. ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எஸ், ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே HTML, CSS, JavaScript. ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம், எப்படி வந்து பண்ண ஷேர் பண்ண போறோம், எப்படி வந்து பண்ண ரீட்ரை பண்ண போறோம், ஸோ டெலிட் பண்ணதை மறுபடியும் எப்படி கொண்டு வர போறோம், ஸோ பழைய வெர்ஷன்ல பண்ணதை புது வெர்ஷன் வந்து பண்ண எப்படி நம்ம கொண்டு வரது, ஏன்னா புது வெர்ஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா பழைய வெர்ஷன் வந்து பண்ண எப்படி கொண்டு வரது, எல்லாமே வந்து பண்ணா நம்ம தெளிவா இருப்பாங்க. ஓகே, எஸ், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹார்ட் அது சரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் சொல்றேன், நான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அது கரெக்டா இருந்தா அக்செப்ட் பண்ணுங்க. சரி, அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால க்ரோ ஆகும். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ வாய்ஸ் வந்து பாருங்க. ஓகே, கிளியர். ஸோ இப்போ தெளிவாக கவனிங்க, கைண்ட்லி போங்க. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது சேம் டைம் நம்ம கிட்ல என்ன பண்ண போறோம், கிட்டப்ல என்ன பண்ண போறோம். ஸோ கிட் இருக்கும் போது எதுக்காக வந்து பாரு கிட்டப் தேவைப்படுது, இது எல்லாமே வந்து பாரு தெளிவா போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கிட்? ஓகே, ஸோ கிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, எ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டு ட்ராக் சேஞ்சஸ் இன் யுவர் ப்ரோக்ரஸ். ஸோ நான் காட்டுறேன், நம்ம அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ எதனால வந்து பாரு ஐ மீன் இப்படி வந்து பாத்தா நம்மளோட சேஞ்சஸ் வந்து பண்ண ட்ராக் பண்றோம். ஸோ அது வந்து பண்ண என்ன பண்றோம், பிகாஸ் இந்த கிளாஸ் வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சிம்பிள் மீன்ஸ் முன்னாடி சொல்லல, நார்மலா நம்ம என்ன பண்றோமோ, ஐ மீன் நார்மலா நம்ம பேசுற இங்கிலீஷ் இருக்குல்ல, அந்த இங்கிலீஷ்க்கான மீனிங்கை புரிஞ்சாவே இது எப்படி பண்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா வந்து போறோம் அவங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ஸோ கிட்டுங்கிறது நார்மலா, ஸோ கைலி கொண்டா தெளிவாக பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எஸ், எனிவே ஸோ அது என்ன அப்படின்னா கிட்டும் கிட்டப்பும் வேற வேற. ஓகே, ஸோ கிட்டும் அண்ட் கிட்டப் தான். ஸோ கிட் ஆர் கிட்டப் கிடையாது. ஓகே, அப்ப கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பண்ணா கிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரெண்டுமே வேற வேற, அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. அப்ப எதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம கிட் யூஸ் பண்றோம். ஸோ கிட்டுங்கிறது என்ன, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டு ட்ராக் சேஞ்சஸ். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். என்னன்னா இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல ஒரு அப்டேட் வருது. நல்லா படிங்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, ஸோ போன் அப்டேட். ஓகே, போன் அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்போட அப்டேட் வருதுன்னா ஸோ நமக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னா, நல்லா படிங்க, எது நல்லா இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இருக்க கரண்ட் வெர்ஷனோட சாரி ஃபார் தட். ஸோ
ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனோட இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன் வந்து பாருங்க நமக்கு பிடிக்கல. தெளிவாக கவனிங்க. ப்ரீவியஸ் வெர்ஷன் வாட்ஸ்அப்போட இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன் வாட்ஸ்அப் வந்து பாருங்க எனக்கு பிடிக்கல. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க எனக்கு வந்து பாருங்க கொஞ்சம் இன்கன்வீனியன்டா இருக்கு. ஸோ நான் வந்து பாருங்க கையை எங்கேயாச்சும் வச்சேன்னா மெட்டா ஏஐக்குள்ள போயிருது. எனக்கு வந்து பாருங்க பழைய வாட்ஸ்அப் இருந்தால் நல்லா இருக்கும், பழைய ஃபேஸ்புக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாருங்க என்ன சொல்றது, அப்டேட் வந்து பாருங்க ஆட்டோ அப்டேட் வந்து பாருங்க ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். தெளிவாக கவனிங்க. நான் சொல்ற எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஆட்டோ அப்டேட் வந்து பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். சம்டைம்ஸ் நானும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பழைய போன்ல ஏதாச்சும் ரெட்மில ஏதாச்சும் அப்டேட் வச்சிருவீங்களே, நான் போன் வந்து பண்ணா அப்டேட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகும். பட் வந்து போன் ஸ்லோ ஆயிருமா. பட் அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்டேட்டே பண்ண மாட்டேன். சேம் லைக் தட் இப்ப என்னோட கரண்ட் வெர்ஷன் கோடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. கரண்ட் வெர்ஷன் கோடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. தெளிவா கவனிங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன்ல வந்து பாருங்க, வெர்ஷன் கிடையாது, ப்ரீவியஸா வந்து பாருங்க ஒரு கோடிங் பண்ணிருக்கேன். நான் வந்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 days ago வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் பார்க்க நல்லா இருக்கு. என்னோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கு. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நான் வந்து இந்த ஒரு காப்பி எடுக்காமையோ அப்படி இல்லைன்னா அதே அப்ளிகேஷன் என்ன பண்றேன், ஓகே நல்லா இருக்குல்ல, ஸோ நம்ம இன்னமும் வந்து பாருங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 days வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்னோட பழைய கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கு. என்னோட பழைய கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு. பட் இப்போ புதுசா இருக்க கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸோ என்னோட ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பழைய கூட போகலான்னு நினைக்கிறேன். பட் நான் கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன். கொடுத்தா என்னோட கோடு வந்து பாத்தீங்கன்னா பழைய கோடுக்கு போகல. ஏன்னா நான் சேவ் பண்ணிட்டு ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணா என்னோட பழைய கோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகாதா. ஆனா எனக்கு என்ன தேவைப்படுது, மறுபடியும் நான் 7 daysக்கு முன்னாடி என்ன கோடிங் பண்ணனோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கு. அந்த பெட்டரா இருக்க கோடை வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கிட். ஓகே, அல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம 7 days அகோ பண்ணதே நமக்கு பெட்டரா இருக்கு. இப்ப பண்ணது ஓகே நல்லா இருக்கு, பட் வந்து பாத்தீங்கன்னா அதோட பெட்டரா இல்லை. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் பழைய கோடை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை எங்க இருந்து எடுப்போம். பிகாஸ் நம்ம நார்மலா பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கடைசியா என்ன சேவ் பண்ணுமோ அது வரைக்கும் தான் போகுமா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 daysக்கு முன்னாடி கோடு வேணும்னா என்ன பண்றது? ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஸோ கிளியர். ஓகே, சூப்பர். இது ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளே நமக்கு தெரியாம கோடை வந்து பண்ணா டெலிட் பண்ணிருக்கேன். நம்மளே வந்து பண்ணா நமக்கு தெரியாம கோடை வந்து பண்ணா டெலிட் பண்ணிடுறோமா. அந்த மாதிரி பண்ணும்போது அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம வந்து பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு வைங்களேன். ஒரு கம்பெனில எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஃபைல் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கம்பெனி போனீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபைல் ஒன்று இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஷர் மாதிரி இருப்பாரா பாதுகாப்பு. ஓகே, ஸோ தெளிவாக பண்ணிக்க. இது ஒரு இன்சைட் மாதிரி எடுத்துங்க. ஜென்ரல் ஃபைல் இருக்கும். இந்த ஜென்ரல் ஃபைல் தான் ஃபைனலா எங்கே போகும் அப்படின்னா கஸ்டமருக்கு. ஓகே, ஸோ கஸ்டமருக்கு போகும். அப்படி இல்லைன்னா ஐ மீன் கஸ்டமர் கிடையாது, கிளைண்ட் இருக்காங்களா. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தா அமௌண்ட் கொடுத்து எனக்கு இந்த ஆப் வந்து பண்ணி கொடுங்க அப்படி ஒரு கிளைண்ட் இருக்காங்களா, அந்த கிளைண்ட்டுக்கு தான் இந்த ஜென்ரல் ஃபைல் வந்து பார்த்தா கடைசியா ஷோ பண்ணி காப்போம். ஓகே, இந்த ஜென்ரல் ஃபைல்ல ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. தெளிவாக கவனிங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாருங்க எல்லாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் பர்சன் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா. அப்ப இந்த ஜென்ரல் ஃபைல்ல ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தெரியாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணதை நம்மளோட கோ டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா மாத்திடுவாங்க. நம்ம பண்ணதை கோ டெவலப்பர் நம்மளே மாத்திடுவோம். அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தவங்க மாத்திடுவாங்க. மாத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கும், எஸ் ஸோ நான் இதை பண்ணியிருந்தேனே இதே நல்லா இருந்துச்சுல, அதை ஏன் வந்து பாரு நீ மாத்திட்ட, இப்ப பண்ணது பாரு எரர் இருக்கு, இப்ப வந்து பாரு சின்னதா ஒரு பக் இருக்கு, இது வந்து பாரு பழைய கூட இருந்திருக்கலாம், அப்படியே பிரச்சனை இருக்கா. ஸோ அப்ப நம்ம பண்ற மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது, மத்தவங்க பண்ற மிஸ்டேக் வந்து பாரு நடக்கக்கூடாதா. அது ரெண்டுக்குமே ஒரு சொல்யூஷன் தான் இந்த கிட். ஓகே, கிளியரா? ஸோ இப்ப கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் டைப் பண்ணுங்க. ஒன்னு எல்லாருமே கொலாபரேஷன் அப்பையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா பழைய பேக்கப் கோடு வேணும். அது சேம் டைம் நம்ம பண்ணும் போதும் ஏதாச்சும் மிஸ்டேக் அப்படின்னா பழைய கூட நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பேக்கப் கோட் தேவைப்படுதா. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிட்ட வந்து நம்ம 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கொலாபரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பேக்கப் யூஸ் பண்ணிக்க. எஸ், சூப்பர் கிளியர். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிள். ரெண்டே விஷயம் தான். அதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா பார்க்கலாங்க. ஸோ இதே மாதிரிதான் ஒரு இது வந்து 7 days அக்கௌண்ட் போடுறேன்னா ஸோ மேபி இது வந்து ஒரு 6 month இருந்துச்சுன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பழைய கோடு வந்து 6 month ஆகும். இந்த பழைய கோட்ல இருக்க லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க 2வது அப்படின்னா என்ன பண்ணுவேன்,
அந்த பழைய கூட வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த புது வெர்ஷன் வந்து பண்ணா ரெண்டாவது அப்படின்னா நான் பழைய வெர்ஷன் கூட வந்து எடுத்துக்கலாமா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஸோ மேனேஜ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னா இதுல வந்து பண்ணா ரெண்டு விதமா பிரிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கைண்ட் லிசன். இந்த ஜென்ரல் ஃபைல் இருக்குல்ல, கைண்ட் லிசன், இந்த ஜென்ரல் ஃபைல் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 டெவலப்பர் இருக்காங்க. ஓகே, ஸோ 2 டெவலப்பர்ஸ். இது புரிஞ்சாதான் இது எப்படி யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ண தெளிவா புரியும். அதனால இந்த எக்ஸாம்பிள் தெளிவாக உங்களுக்கு 2 டெவலப்பர்ஸ் இருக்கும். என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபைல 2 பிரான்ச்சா பிரிக்கிறீங்க, 2 பிரான்ச்சா பிரிக்கிறீங்க. ஸோ ஒரு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 2 பிரான்ச்சா மாறுது. ஓகே, தெளிவாக கவனிங்க. ஒரு ஃபைல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே அதே ஃபைல் தான், ஃபைல 2ஆ பிரிக்கல, ஃபைல வந்து 2 காப்பியா பிரிக்கிறோம். ஒரு காப்பி வந்து என்டர் இருக்கு. ஸோ மை என்டர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மாஸ்டர் அப்படின்னு ஒரு காப்பி இருக்கு. அண்ட் என்னோட கோட் டெவலப்பர் வந்து ரெண்டுட்டு வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதே ஜெனரல் ஃபைல் என்ன இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச்னு வச்சுக்கலாமா, இல்லைன்னா மாஸ்டர் காப்பி. ஓகே, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்குல்ல, இதுதான் மெயின் ஃபைல். இந்த ஃபைல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபைல என்ன பண்றோம் அப்படின்னா 2ஆ பிரிக்கிறோம். ஸோ அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரான்ச்னு சொல்றோம். பிரான்ச்ல என்ன பண்றோம் அப்படின்னா நான் தனியா ஒரு பேக் அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்க வந்து அதே ஃபைல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இந்த இதை நம்ம 2 பேரும் வந்து பண்றது. ஓகே, ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நான் ஒரு மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஐ மீன் அதே ப்ராஜெக்ட்ல நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். என்னோட கோட் டெவலப்பர் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்களா, அந்த 2 ஃபீச்சரையும் வந்து நம்ம கொலாபரேட் பண்றது, அட் சேம் டைம் பேக்கப் பண்றது. இது எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா இந்த கிட்ல. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல எப்படி பிரான்ச் கிரியேட் பண்றது, அந்த பிரான்ச் கிரியேட் பண்றது பழைய சேஞ்ச் வந்து எப்படி செக் அவுட் பண்றது, இது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி, நீங்க லிசன் பண்ண மட்டும் போதும். இதான் சொல்லல, கீப் ட்ராக்கிங் ஆஃப் எவ்ரி சேஞ்ச் மேட் டு யுவர் கோட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோட்ல வந்து சேஞ்சஸ் நடக்க போது, அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி நோட்டிஃபை பண்றோம் அது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் சி ஹூ சேஞ்ச் வாட் இன் தி ப்ராஜெக்ட். யார் வந்து சேஞ்ச் பண்ணாங்க நடக்கணும். ஸோ யார் ஹூ இஸ் த கல்பிரிட். ஓகே, சொல்லலாம் அந்த கருப்பு யாரு, நம்மளோட கோட் வந்து நல்லா இருக்கு, டக்குனு வந்து மேனேஜர் வராது, ஏன்னா ஏற்கனவே நல்லா இருந்த கோட் வந்து யாரும் அப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி மாட்டிக்க போறோம், ஸோ அதை செக் பண்றதுக்கும், ஸோ கோடு எங்க சேஞ்ச் ஆச்சு, எப்படி சேஞ்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த கோடை யாரு சேஞ்ச் பண்ணா, அதுக்கப்புறம் இது வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ கொலாபரேட்டிங் ஆர் கோட் வித் அதர்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ நம்மளோட கோட் வந்து அங்கே ஷேர் பண்ணி ஸோ வந்து சேஞ்சஸ் பண்றது, சேஞ்சஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து மறுபடியும் மெர்ஜ் பண்றது. ஓகே, ஸோ புல் அண்ட் புஷ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம தெளிவா பார்க்கலாம். டோன்ட் வரி. ஸோ இதான் என்ன சொல்றோம்னா கிட்னு சொல்றோம். இன்னும் நம்ம தெளிவா சொல்றோம் அப்படின்னா ஸ்டோர்ஸ் யுவர் ப்ராஜெக்ட் இன் சென்ட்ரல் ஃபோல்டர் ரெபாசிட்டரி. ஓகே, நல்லா கவனிங்க. நம்மளோட ப்ராஜெக்டை ஒரு ஃபோல்டர்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இந்த ஜென்ரல் ஃபைல் இருக்கா, ஸோ இந்த ஜென்ரல் ஃபைல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெபாசிட்டரி. ஓகே, ஸோ தெளிவாக பண்ணீங்க, இந்த ஜென்ரல் ஃபைல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெபாசிட்டரின்னு சொல்றோம். இந்த ரெபாசிட்டரியில தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கோடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஏன்னா பேக்கப் வேணுமா, ஸோ இது எதுக்காக அப்படின்னா பேக்கப். ஓகே, இந்த ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கிறோம், இதான் வந்து பேக்கப்காக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பட் இதான் வந்து மெயின் ஃபைல். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். இது கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து 1 டைப் பண்ணுமா, இது கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து 1 டைப் பண்ணுமா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கோடை எந்த கோடை வந்து கிளைண்ட்ல கொண்டு போகணுமோ அந்த கோடை வந்து நம்ம வந்து ரெபாசிட்டரி பண்ணி வைக்கிறோம். அது ஐ மீன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கான நேம் வந்து ரெபாசிட்டரி. ஓகே, சூப்பர். ஸோ ஸ்டெப் 1 கிளியர். ஓகே, ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ வாய்ஸ் வந்து குட்டா இருக்கு, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கைண்ட்லி லிசன், தெளிவாக கவனிங்க. எல்லாமே சிம்பிள் தான், நம்ம அழகா பண்ணலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபைல ரெபாசிட்டரி பண்ணிட்டோமா, அடுத்து என்ன பண்ண போறோம், எஸ் மேக் a copy of the project on your computer so you can work offline. Okay, நல்லா கவனிங்க. அந்த ஃபைல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா காப்பி பண்ண போறோம் நம்மளோட சிலர்ல. ஸோ காப்பி பண்ணி என்ன பண்ண போறோம், ஸோ எனக்கு தேவை அப்படின்னா நான் ஒரு காப்பி எடுத்துக்க போறேன், மாஸ்டர்னு ஒரு நேம் சும்மா. ஓகே, அந்த ஃபைலோட நேம். என் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னா ஃப்ரெண்டு. அதே மாதிரி ஒரு மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காப்பி எடுக்கிறாங்களா, எஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் அண்ட் கமிட் சேஞ்ச். ஓகே, இந்த கமிட்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நான் சொல்றேன், சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நான் வந்து ப்ரோக்ராம் ஐ மீன் நம்ம வந்து கிட்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம தெளிவாக சொல்லுங்க, அலோவிங் யூ டு டிசைட் விச் அப்டேட் டு சேவ். இப்போதைக்கு
நம்ம அப்டேட்டை எப்ப சேவ் பண்ணோம், எதை சேவ் பண்ணோம், நல்லா கவனிங்க. எந்த இடத்துல நம்ம வந்து பண்ண கமிட் பண்ண போறோம், எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண போறோம், எது வரையும் வந்து பண்ண சேவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இந்த கமிட்டுங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்ல ஒர்க் பண்ணும்போது நான் தெளிவா சொல்றேன். அண்ட் நான் சொல்றேன் branches your project so you can experiment or add features without messing up the main project. ஸோ நம்ம பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ண சொன்னோமா. ஸோ பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா 2 பிரான்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட் இல்ல, நானே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் ஃபீல்ட்ல 2 பிரான்ச் பண்றேன். இந்த மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு அசம்ஷன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 வே. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்படி பண்ணா நல்லா இருக்கு, இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அனதர் வேல வந்து பாத்தீங்கன்னா பண்றேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஆல்வேஸ் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு? அதனாலதான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரா அப்படின்னா சேனல் வந்து ஓகே டைப் பண்ணுங்க. ஏன்னா எப்படி யூஸ் பண்றோம் புரிஞ்சாதான் நமக்கு என்னென்ன கான்செப்ட் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு தெளிவா புரியும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து லாகின் ஃபார்ம் பார்த்தோம்ல, லாகின் ஃபார்ம்ல என்ன பார்த்தோம், ஃபார்முலா ஒரு ஃபார்ம், அடுத்தது அன்ஃபார்முலா ஒரு ஃபார்ம் பார்த்தோமா. அப்ப எனக்கு இது வேணுமா அது வேணுமா, நான் ரெண்டுமே வந்து இந்த பிரான்ச்ல ஒன்று ஒர்க் அவுட் பண்றேன், இந்த பிரான்ச்ல வந்து ஒன்று ஒர்க் அவுட் பண்றேன். கடைசியில எது நல்லா இருக்கோ அதை தூக்கி வந்து இந்த மெயின் ஃபைல்ல போடுறது. ஓகே சூப்பர். ஸோ ஓகே சூப்பர். ஸோ டைம் ஸோ புரியுதுங்கிற தெளிவாக கவனிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலானா என்ன சொல்றது, ஒரு நார்மலா ஒரு ஆபீஸோட ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி டெவலப் பண்றேன். அனதர் வேலை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா இருந்தா எப்படி இருக்கும், ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணுறேன். இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 பிரான்ச் கிரியேட் பண்ணி, ஸோ பிரான்ச்சஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஸோ யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ஆட் ஃபியூச்சர்ஸ் வித்வுட் மிஸ்ஸிங் அப் தி மெயின் கோட். ஓகே, அந்த மெயின் கோட் அப்படியே தான் இருக்கு. நான் தனியா அதை எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே ஆட் பண்றேன். மெயின் கோடோட நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெர்ஜ் பண்றேன். ஓகே, ஸோ மெர்ஜ் சேஞ்சஸ் டு பிரிங் ஆல் அப்டேட் டுகெதர். இது மெர்ஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாரா நம்ம டிஃப்ரெண்டா டைப் பண்ண சொல்லுவோம்ல. ஸோ ஒருத்தர் வந்து பாரா ஃபர்ஸ்ட் வெப் பேஜ், செகண்ட் வெப் பேஜ், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்ல வந்து பாரா டாப்ல இருக்க பேஜ், அடுத்த வியூ போட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வியூ போட்டு செகண்ட் வியூ போட்டு அது மாதிரி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தனித்தனியா நம்ம ஃபைல பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணோம்ல, அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா மெர்ஜ் பண்ண போறோம். ஓகே, ஸோ மெர்ஜ் பண்றது. அதுக்கப்புறம் புல்னா புல்ஸ் தி நியூவஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதர்ஸ்ல என்ன இருக்கோ இப்போ வந்து பாரா லாஸ்டா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்களோ அந்த வெர்ஷன் வந்து பாரா நம்ம கெட் பண்றதுக்கு அந்த வெர்ஷன் வந்து பாரா நம்ம எடுத்துக்கிறோம். புஷஸ்னா புஷஸ் யுவர் அப்டேட். ஓகே, ஸோ எப்படி இன்னொருத்தவங்க கொடுத்த அப்டேட்டை நம்ம புல் பண்றோமோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண அப்டேட் வந்து பாரா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டீமுக்கு வந்து பாரா புஷ் பண்ண போறோம். ஸோ இதை பாரு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயின் பிரான்ச் வந்து பாரா நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருந்துச்சு, இல்ல நீ பண்ணது நல்லா இல்ல, என்னோட ஃபீச்சர்ஸ் பாரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாரா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கிற என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட வந்து பாரா சஜஸ்ட் பண்ணிக்கலாமா. இது மாதிரிதான் டீமா ஒர்க் பண்ணும்போது கிட் வந்து பாரா யூஸ் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் கிட் ஒரு பெரிய கான்செப்ட். சேம் டைம் பாரா அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய யூசஸ் இருக்கு. அது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேசிக்ல நம்ம வந்து பாரா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நம்ம தெளிவா பார்க்கலாம். கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிட் அப்படின்னு டைப் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பாரா ஒரு மெயின் ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி. ஓகே, ஸோ ரெபாசிட்டரினா எதாவது அப்படின்னா ரீபோஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஒண்ணு இல்லை ரீபோஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ ரெபாசிட்டரி பண்றோம். ரெபாசிட்டரி பண்ணிட்டு அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறத காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதுலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம், 3 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமான ஒரு சொல்யூஷன் தரலாம். அந்த சொல்யூஷன்ல எது நல்லா இருக்கோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாமா, அவ்வளவு சிம்பிள். ஓகே, எஸ். ஸோ கிட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர். ஓகே, கிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்னா என்னன்னு பார்க்கலாம். கிட்டப்னா என்னன்னு பார்த்துட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாமா. எஸ், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஸோ லிசன் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்து தியரி, இதை நம்ம இன்னமும் தெளிவா ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணோம். எஸ், வி நீட் டு டவுன்லோட் கிட். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கைண்ட்லி லிசன், தெளிவாக கவனிங்க. ஜஸ்ட் கிட்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்க கிட்னு மட்டும் டைப் பண்றேன். தெளிவா லிசன் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர அப்படின்னா இது பண்ணாதான் நீங்க அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ கைண்ட்லி ஹோல்ட், ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க. எஸ், சிம்பிள். ஸோ கிட் இருக்கா, ஜஸ்ட் போயிட்டு கிட்னு டைப் பண்ணுங்க. கிட்னு டைப் பண்ணோம்னா இது வந்து பாருங்க அப்படியே ஸ்னாப் கூட எடுத்து வச்சுங்க. கிட்னு டைப் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டியது இந்த கிட் இருக்கா, கிட்ட வந்து பாருங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து பண்ணா ரீடைரக்ட் ஆயிருக்கு. ஸோ தெளிவாக லிசன் பண்ணுங்க. எஸ். ஸோ கிட்னு இருக்கா? ஸோ கிட்னு டைப் பண்றேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். கிட் உள்ள போறோம். போயிட்டு இங்க வந்து பண்ணா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கா? எல்லாம் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கா? அந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வந்து பண்ண கொடுக்குறேன். அண்ட் மோர் ஓவர் ஸோ லினக்ஸ் அடுத்து வந்து பாருங்க எனக்கு வந்து மேக் ஓஎஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்றோம். பட் ஸோ iOS இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கா? ஸோ அந்த விண்டோஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளியர் லிசன். இந்த டிவிக்குள்ள போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்க போறேன். நான் கொடுத்தா அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடர் ஆகுமா அதுல போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட். நான் ஜூம் பண்றேன். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ல கிளிக் ஹியர் ஃபார் டவுன்லோட் இருக்கா? ஸோ கைண்ட்லி சார். ஸோ கிட் டைப் பண்றேன். தெளிவாக கிட்டுக்குள்ள போறேன். போயிட்டு இங்க வந்து பார்த்தா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கா? அதுக்குள்ள நான் போறேன். போயிட்டு வந்து பார்த்தா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கா? அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தா எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கா? ஸோ இங்க வந்து பார்த்தா கேட் 2.47.0 64 பிட் எக்ஸல் இருக்கா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தா டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் போயிட்டு டவுன்லோட்ஸ்ல பாக்குறேன். ஸோ டவுன்லோட்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா இங்க இருக்கா? ஓகே, ஸோ இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கைண்ட்லி லிசன். நீங்க பண்ண வேண்டியது டவுன்லோட் ஆனதை ஸோ இந்த பேச மறந்துருங்க. ஸோ டவுன்லோட் ஆனதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிட் இருக்கா? இந்த இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பண்ண இன்ஸ்டால் இருக்கு. ஸோ இப்போ வந்து பண்ண அகைன் வந்து பண்ண இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட்லி லிசன். கிட்டுகளை டெவலப் பண்ண போறீங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டாலேஷன் ஓகே அப்படின்னா சேட் வந்து ஓகே. இன்ஸ்டாலேஷன் ஓகே அப்படின்னா சேட் வந்து ஓகே போறீங்க. ஸோ இதை மறைக்க முடியாதா? எஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து லான்ச் கொடுத்துட்டு வந்து ரெண்டுமே கொடுத்துட்டு ஓகே. ஸோ இன்ஸ்டாலேஷன் கிளியர் ஆகி கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிட் பேஸ்ங்கிறது வந்து ஓப்பன் ஆகி. ஸோ இந்த கிட் பேஸ்ல தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆக போறது என்னன்னா கிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான். போறீங்க, லெஃப்ட் கிளிக் பண்றீங்க, பாசிட்டிவா எஸ்ன்னு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே பேஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கிட் பேஸ்னு வந்து தெரியும். ஓகே, ஸோ இது தெரியும் உங்களுக்கு. இதை வந்து கிட் பேஸ். இதுல தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுங்க. கிளியர் சார். git bash. ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கிட் எல்லாமே இனிஷியேட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் தெளிவா சொல்றேன். இப்ப கிட் வந்து ஓகே. அப்ப GitHub எதுக்காக? ஸோ கிட் வந்து ஓகே அப்படின்னா GitHub எதுக்காக? ஸோ கிளியரா? ஸோ GitHubங்கிறது ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். நல்லா இருக்கீங்க. ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். என்னோட சிஸ்டம்குள்ளேயே நான் வந்து ஒரு மல்டிபிள் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணேன். நல்லா இருக்கீங்க. என்னோட சிஸ்டம்குள்ளேயே ஒரு மல்டிபிள் பிரான்ச் வந்து நான் கிரியேட் பண்றேன். அண்ட் மோர் ஓவர் நான் சொல்லல இந்த நீங்க ஆபீஸ் போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ஜென்ரல் ஃபைல் ஓகே. ஜென்ரல் ஃபைல் ஒர்க் பண்றியா? ஸோ இந்த மாதிரி வந்து மேனேஜர்ல பயந்து கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் ஃபைல் ஒர்க் பண்றியா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ண அப்படின்னா அதை காப்பி பண்ணி தான் ஒர்க் பண்ண நிறைய கம்பெனி எல்லா கம்பெனிலையும் சொல்லுவாங்க. பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லோக்கலா ஒர்க் பண்ணும்போது ஜென்ரல் ஃபைல் வந்து எல்லா கம்ப்யூட்டர்லயும் இருக்கும். அதை போய் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வாட் இஃப் நம்ம இங்க இருந்து நம்ம கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அப்போ வந்து லோக்கலா நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த GitHubங்கிற கிளவுட் பிளாட்ஃபார்ம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. எஸ், இது நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஸோ கிட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல். ஓகே, ஸோ கிட் வந்து லோக்கல் கொலாப். GitHub வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் கொலாப். ஓகே, கிளியரா? ஸோ GitHub வந்து கிளவுட் கொலாப். ஓகே, இங்க இருந்து ஒரு அமெரிக்காவோ இங்க இருந்து ஒரு ஆஸ்திரேலியாவோ அங்க இருக்க கிளைண்ட் கூட வந்து நம்ம கோட் வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஆன்லைன் ஹோம் ஃபார் யுவர் கிட் ரெபாசிட்டரிஸ். ஓகே, இப்போ நம்ம கிட் வந்து எந்த இடத்துல ரெபாசிட்டரி பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரெபாசிட்டரி பண்ண போறோம். அண்ட் மேக் கொலாபரேஷன் ஈஸியர் பை ஷேரிங் கோட் அண்ட் ரிவியூவிங் சேஞ்ச். ஓகே, இங்க என்ன பண்றோமோ அது எல்லாமே கிளவுட்ல பண்ண போறோம். அவ்வளவு சிம்பிள். ஸோ யுவர் ப்ராஜெக்ட் வித் வேர்ல்ட் ஆர் ஜஸ்ட் யுவர் டீம். நம்ம டீமுக்கு வந்து ஷோ பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணி அப்புறம் நல்லா இருக்கும் சொல்ல என்ன பண்றேன் நான் வந்து என்னோட கோட பப்ளிக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை,
இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஐடி வந்து பார்த்தா பப்ளிக்கா வைக்கிறோம், பிரைவேட்டா வைக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டோரி போடும்போது நார்மலா போடுறோம் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போடுறோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கோடை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷோ பண்ண போறோம். அது பப்ளிக்கா இருக்க போதா இல்ல பிரைவேட்டா கொடுத்துட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஷோ பண்ண போறோமா இல்ல பப்ளிக்கா யார் வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு ஷோ பண்ண போறோமா, அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன்ல போனோம். ஸோ நான் வந்து பார்த்தா என்னோட போஸ்ட் வந்து பார்த்தா கேலரியில வச்சிருக்கேன். ஓகே, நல்ல போஸ்ட், லைக் பண்ண முடியுமா, போடவே முடியாது. பார்க்க முடியுமா, போடவே முடியாது. பார்க்க முடியாது. ஓகே, அடுத்து வந்து ஷேர் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே லைக் பண்ணணும், எல்லாருமே கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம போட்டோ வந்து பார்த்தா ஒரு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுமா. எப்படி இன்ஸ்டாகிராம் இருக்கோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம ப்ரோக்ராம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஷேர் பண்றதுக்கும் மற்றவங்க கூட வந்து கொலாபரேட் பண்றதுக்கும் நம்ம வந்து பண்ணா கிட்டப் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து பண்ணா ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ கிட்டப் கிளியரா, ஸோ கிட்டப் கிளியர் அப்படின்னா சாட் வந்து கிட்டப் டைப் பண்ணுங்க. ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸோ உங்களுக்கு வந்து அட்னஸ் லிங்க் கிடையாது. அண்ட் மோர் தென் 70% நீங்க லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்னஸ் மார்க் ஆயிரும். அண்ட் மினிமம் 25 days இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கான இ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரே மெயிலே கைண்ட்லி இதை யூஸ் பண்ணுங்க. ஃபைனலி உங்களுக்கு இன்விட்டிங் கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி குரூப்ல வந்து போனா இன்னைக்கு டே 70 உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து பண்ணா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ கிட்டப் கிளியர். ஸோ ரெண்டு விஷயம் தான். ஒன்னு இதை என்ன பண்ணமோ அதே தான், பட் என்னன்னா இது லோக்கலா பண்ண போறோம், இது வந்து பண்ணா கிளவுட் மூலியமா பண்ண போறோம். ஸோ கிளவுட் மூலியமா பண்ணும்போது இதுக்கு வந்து பண்ணா நோ பவுண்டரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் கிட்டப்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நல்லா கைண்ட்லி லிசன். கிட்ல எப்படி டெவலப் பண்ணணும் பார்த்துட்டோம். டெவலப் பண்ணி ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்க கிட்டப்ல எப்படி வந்து பாருங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெளிவா கவனிங்க. ஸோ கிட் ஹப்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து பாருங்க கொண்டு போவோம். ஓகே, ஸோ கைண்ட்லி கொண்டா. ஸோ கிட்டப் கிளியர். ஸோ அக்கௌண்ட் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணி சொல்லிடுறேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாருங்க எப்படி கிட்ல ஒர்க் பண்றது. ஸோ கிட்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து பாருங்க கிட்டப்ல போறது, அது எல்லாமே தெளிவா பொறுமையா பார்க்கலாம். இப்ப கிட் டைப் பண்ணமா, இங்க புரியா தெரியும். ஸோ நீங்க வந்து பாருங்க கிட்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல வந்து பாருங்க கிட் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல கிட்டப் இருக்கா. ஸோ கிட்டப்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெட்ஸ் பில்ட் ஃப்ரம் ஹியர் இருக்கா. இந்த லெட்ஸ் பில்ட் ஃப்ரம் ஹியர்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு வந்து பாருங்க ரீடைரக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், ஸோ இது வந்து பாருங்க எப்போதுமே நான் வச்சுங்க, நம்ம லாகின் பண்றதுக்கு முன்னாடி we need to sign. ஓகே, ஸோ சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், லாகின் பண்ண முடியுமா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண போறது சைன் இன். ஓகே, ஸோ தெளிவாக கவனிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இது பண்ணலன்னா அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கைலி ஹோல்டர் இப்போ நான் என்ன பண்ணேன்னா டாப்ல ரைட்ல வந்து பண்ண சைன் அப்ல இருக்கா. ஓகே, ஸோ சைன் இன் இருக்கா. ஸோ சைன் இன் வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைன் இன். ஓகே, சைன் இன். ஓகே, சைன் இன் கிடையாது, சாரி ஃபாதர், சைன் இன் கிடையாது, சைன் அப் கொடுக்குறேன். தெளிவாக சொல்றேன், சைன் அப் கொடுக்குறேன். சைன் அப் கொடுத்தா அப்படின்னா சைன் இன் கிடையாது, சைன் அப் கொடுக்குறேன். இந்த இதில் இப்போ நான் என்டர் ஒரு இமெயில் வருதா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தா ரேண்டமா ஒரு இமெயில் என்டர் பண்ணுறேன். ஸோ என்னோட இமெயில் வந்து என்டர் பண்றேன். ஓகே, கரெக்டாக தெரியல, 152@gmail.com. ஓகே ஓகே, ஸோ பரணி சந்துரு 152@gmail.com. அது கொடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா கிரியேட் பாஸ்வேர்டு கேக்குதா. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் பாஸ்வேர்டு கேக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் தரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் தரேன். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அண்ட் பாஸ்வேர்ட் நீட்ஸ் நம்பர் அண்ட் லோயர் கேஸ் லெட்டரா என்ன பண்ண எனக்கே தெரியல. ஓகே, ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா மூணுமே கொடுத்துருக்கேன். நல்லா பண்ணிங்க, தெளிவாக பண்ணிங்க. என்ன இருக்கு அப்படின்னா பாஸ்வேர்ட் இஸ் டூ ஷார்ட்டா. ஸோ நல்லா பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பாஸ்வேர்டு சின்னதா இருக்குன்னு சொல்லுது. அதில் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா பாஸ்வேர்ட் நீடிய நம்பர் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர். ஓகே, ஸோ அப்போ தெளிவாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாஸ்வேர்ட் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹலோ. ஓகே, ஸோ ஹலோ இருக்கா. ஸோ ஹலோ இருக்கு, ஹலோ 2024 சொல்லலாம். நம்ம 2025 வெல்கம் பண்ணலாமா. ஸோ ஹலோ 2024 இல்லைன்னா வந்து பாருங்க ஹலோ 20 ஏதோ ஒன்று. ஸோ 2020 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹலோ 2020 இருக்கு. இந்த ஹலோ 2020 பண்ணா இப்போதைக்கு ஓகே. பட் இதுல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஹெச். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தால் நான் சொல்றேன். ஸோ ஹலோ 2020. ஸோ இது மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள போயிடும்.
ஸோ நான் அதே மாதிரி தான் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், அடுத்தது பாரு நம்பர், இந்த 3 கொடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இந்த இடத்துல யூசர் நேம் இருக்கா, யூசர் நேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாரு நோவிடெக் அப்படின்னு யூசர் நேம் வந்து பாரு நோவிடெக் எஃப்எஸ்டின்னு தரேன். ஸோ நோவிடெக் எஃப்எஸ்டின்னு தரேன் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கண்டினியூ தரேன். ஸோ இதில் வந்து பாரு எஸ் நமக்கு வந்து பாரு என்கிட்ட யூசர் நேம் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பாரு கண்டினியூ இருக்கா. ஸோ இங்கே பாரு ஓகே ஏன் வந்து பாரு கண்டினியூ காமிக்கல. ஓகே ஸோ எனக்கு வந்து பாரு ஆல்ரெடி அந்த யூசர் நேம் இருந்தனால பழைய வந்து பாரு ஆல்ரெடி இதே யூசர் நேம் தான் கொடுத்தேன். ஸோ நோவிடெக் எஃப்எஸ்டி. ஸோ வந்து பாரு இப்போ என்ன பண்ணுறேன் எஃப்எஸ்டி விகேன் 2 வேணா கொடுக்குறேன். எஃப்எஸ்டி 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா அப்படின்னா எனக்கு அந்த நேம் அவைலபிளா இருக்கிறனால ஏன்னா நல்லா பண்ணீங்க ஆல்ரெடி அந்த நேம் அவைலபிளா இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அது கண்டினியூ கொடுக்க காமிக்கல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்டி 2 கொடுக்குறதுனால எனக்கு வந்து அவைலபிளா இருக்கா. இப்போ நான் என்ன பண்றேன்னா கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா அப்படின்னா இந்த இடத்துல ரிசீவ் அக்கேஷனல் ப்ராடக்ட் இருக்கா, அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க போகும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு இருக்கு. ஸோ உங்களோட வெரிஃபைன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண அப்படின்னா சப்மிட் கொடுத்துடலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்கு. இது நம்ம வந்து பார்த்தா ரோபோட் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு இது கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு எங்கே போகும் அப்படின்னா நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்தல bharanichandru152@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கா. இந்த 8 நம்பர் வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்தா அங்கே போயிடும். அது ஜஸ்ட் எடுத்துட்டு வந்து இதுல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட்டர் ஓகே ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்தா லாகின் பண்ணிடுவோம் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பரணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் அட் த சேம் டைம் பண்ணா நான் லாகின் பண்ணிடுவேன் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் டைப் பண்ணிக்கலாம். நான் வெடி பார்த்து இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சைன்இன் கொடுக்க போறீங்க. செம உள்ள வர போது மெயில் கொடுக்க போறீங்க. ஸோ மெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்க எஸ். ஸோ நான் வந்து பாருங்க மெயில் கொடுக்குறேன். ஸோ பரணி ஓகே. ஸோ ஓகே உங்களுக்கு தான் கிளியராக இருக்கும் நம்பர் ஓகே. ஸோ நம்ம வந்து பாருங்க இதில் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஸோ ஹோப்ஃபுல்லி நான் ஒன் டைம் தெளிவாக சொல்லிட்டேன். எஸ் கிளியர் ஓகே. ஸோ தெளிவாக இருக்கீங்க. மெயில் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு வந்து பாருங்க ஒரு புதுசாக ஒரு ஐடி கொடுக்க போறீங்க, ஒரு நேம் கொடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்தனா இருக்கு அப்படின்னா எஸ் கீர்த்தனா கொடுக்க போறீங்க. அப்படின்னா அருள் இருக்கு அப்படின்னா அருள் கொடுக்க போறீங்க. ஸோ இது மாதிரி வந்து பாருங்க உங்க நேம் கொடுத்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு வந்து பாருங்க மெயில் வந்துடும். மெயில இருக்க அந்த 8 கோட் வந்து பாருங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து பாருங்க அக்கௌண்ட் கிரியேட் ஓகே. எஸ் சூப்பர். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க கிரியேட் பண்ணி நம்புறேன். இப்போ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே. இப்போ வந்து பாருங்க இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் அப்படியே இருக்கட்டும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும். ஸோ எப்படி வந்து பாருங்க ஒரு ரெபாசிட்டரி வந்து பாருங்க கிரியேட் பண்ணணும். மோர் வந்து பாருங்க கிட் வந்து பாருங்க எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ல கொண்டு வரணும் அது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். ஆல்வேஸ் எக்ஸைட்டடா. ஸோ எக்ஸைட்டடா அப்படின்னா சாட்ல வந்து லெட்ஸ் கோட் இது பயசிபிள் டைப் பண்ணுவோம். நம்ம வந்து பாருங்க எப்படி இது எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து பண்றது அது எல்லாமே தெளிவா சொல்றேன். கைண்ட்லி லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் இதுல போயிட்டு நம்ம வந்து பாருங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு வந்து பாருங்க ஒரு ஃபோல்டர் வந்து பாருங்க கொடுக்க போறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா கிட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து பாருங்க கொடுத்துருக்கேன். இதான் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. ஓகே சூப்பர். ஸோ லெட்ஸ் கோ அகைன். ஸோ ஆல்வேஸ் ரெடி. கைண்ட்லி சார் தெளிவாக கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து பாருங்க கிரியேட் பண்றோம். நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுக்க போறீங்க. ஸோ கிட்னு வந்து பாருங்க ஏதோ ஒரு நேம் கேஸ் வந்து பாருங்க கிட்னு வந்து பாருங்க ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் சிஎம்டி கொடுக்குறேன். ஸோ கமாண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன் ஓகே. ஸோ அந்த ஷார்ட்கட் மேபி எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி எல்லாரும் தெரிஞ்சுங்க. CODE டாட் அதான் வைங்க. ஸோ அந்த ஷார்ட்கட் சொல்றேன் என்னன்னா ஓகே. ஸோ CODE டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா CODE டாட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்க இருக்கா COE டாட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து பாருங்க ஓப்பன் ஓகே. அந்த ஃபோல்டர்ல நம்ம போயிட்டு வந்து பாருங்க விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிரும். ஸோ என்ன பண்ணோம் கிட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோமா அந்த கிட்டுங்கிற ஃபோல்டர் வந்து பாருங்க எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. நான் க்ளோஸ் பண்றேன். மறுபடியும் சொல்றேன் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போறேன். போயிட்டு இந்த அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CMD டைப் பண்றேன். CMD டைப் பண்ணா எனக்கு வந்து பாருங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து பாருங்க ஓப்பன் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்ரஸ்ல போயிட்டு சிஎம்டினா ஒன்றும் இல்லை, கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து பண்ணா எல்லாமே இதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பண்ணா டே 18 வந்து ரியாக்ட் வர போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கிளாஸ். இந்த ஒரு சின்ன ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, நான் என்ன சொல்ல லாஸ்ட்ல வந்து பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு. கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் கொடுக்குமா. ஸோ இங்க வந்து பண்ணா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சா, அதுல போயிட்டு ஸோ இந்த கிட்டுங்கிற ஃபோல்டர் இருக்கா, ஸோ அட்மின் டெஸ்க்டாப் எஃப்எஸ்சி 30 days டே 17 கிட்டுன்னு இருக்கா, அதுல போயிட்டு சிஓடிஇ டாட்னு கொடுத்தா அப்படின்னா எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கொடுத்தா ஓப்பன் ஆகும். இது வந்து சின்னதா ஒரு ஷார்ட்கட் தான். ஓகே, அது ரொம்பலாம் உருப்பிடிக்கணும்னா அதுல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் git.html. ஓகே, ஸோ git html டைப் பண்றேன். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எப்போதும் போல நார்மல் பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம். ஸோ தெளிவாக லிசன் பண்ணுங்க, நார்மலா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம். அதுல போயிட்டு h1 டேக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கோட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே கோடு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோடிங் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கோடு கொடுக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் டே கோட நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த கிட் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட் பண்ண போறோம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுல கொண்டு வர போறோம் அப்படிங்கிற தெளிவா பார்க்கலாமா. அதர்வைஸ் கிளியரா நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து சிஓடிஇ ஸ்பேஸ் விட்டு டாட் டைப் பண்ணுங்க. ஸோ இந்த சிஓடிஇ கொடுத்த அப்படின்னா உள்ள வந்துடும். அதில் போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபைல்ல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டே கோடு இருக்கு. இப்போ வந்து பார்த்தா இந்த கிட் வந்து பார்த்தா இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம்னா இனிஷியலைஸ் பண்ணல, இதை எப்படி பண்ண போறோம், எப்படி வந்து பண்ணா கிட்ட கூட கனெக்ட் பண்ண போறோம், அது எல்லாமே நம்ம தெளிவா பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் நம்ம என்ன பண்றோம், அது ஏன் வந்து அதுக்கு நேம் வைக்கிறோம், அது எல்லாமே கிராமட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா சிம்பிளா அந்த கான்செப்ட் வந்து பண்ண புரிஞ்சுருக்கே. சூப்பர். ஸோ கோடு வந்து பண்ண கிளியர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் ஜிஐடி. ஓகே, ஸோ கிட் பேஷ் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா கிட்டோட ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது வந்து பார்த்தா கிட்டோட ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து பார்த்தா கிட் பேஷ் வந்து பண்ண ஓப்பன் பண்றோமா. ஸோ இதுதான் நம்ம இந்த கிட் டவுன்லோட் பண்ணா நமக்கு வந்து வந்துச்சா. ஸோ கிட் பேஷ். ஓகே, அது வந்து பார்த்தா மேல செலக்ட் பண்ணிக்க, செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பண்ண கொடுங்க. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிட் பேஷ்ல எந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம வந்து கிட் இனிஷியலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற லொகேஷன் கொடுக்கணுமா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது அதாவது சிடி. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தா சிடி கரண்ட் டைரக்டரி. சிடினா கரண்ட் டைரக்டரி. ஓகே, கரண்ட் டைரக்டரினா ஒன்றும் இல்லை, கரண்ட் லொகேஷன். ஓகே, சிடினா கரண்ட் லொகேஷன். இப்போ நம்மளோட கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்மளோட கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கா. இதுல வந்து பார்த்தா மறுபடியும் உள்ள போயிட்டு வெளியே வரேன். ஐ மீன் இந்த கிட்டுங்கிறதுக்கு போறேன். நான் கிளிக் பண்ண அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் லொகேஷன். ஓகே, ஸோ நான் கரண்ட் டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சில வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அட்மின் டெஸ்க்டாப் எஃப்எஸ்சி 30 days டே 17 கிட் இருக்கா. இந்த ஃபோல்டர்ல தான் என்னோட ஃபைல் இருக்கா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் டைரக்டரியா. இந்த கரண்ட் டைரக்டரி வந்து நான் கொண்டு வரணுமா, அதுக்கு நான் என்ன பண்றேன் தெளிவாக கவனிக்க. சிடி கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும், அதை மட்டும் தான் இந்த இடத்துல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து டபுள் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள போயிட்டு இதுல வந்து கண்ட்ரோல் வி வந்து ஒர்க் ஆகாது. அதான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பேஸ்ட்னு கொடுக்குறோம். அப்ப இந்த கரண்ட் டைரக்டரிக்குள்ள வந்து நம்மளோட கிட் வந்து உள்ள போகுது. ஸோ கிளியரா உங்களுக்கு இது கிளியர் அப்படின்னா சேட் வந்து சிடி டைப் பண்ணுங்க. என்கிட்ட கொடுத்தா அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்க வேற லொகேஷன் இருக்கா. பட் இப்போ வந்து இப்போ நம்ம கிட் எதுக்குள்ள இருக்கு, டெஸ்க்டாப் எஃப்எஸ்டி 30 days டே 17 கிட் இருக்கா. ஸோ நம்ம என்ன கரண்ட் லொகேஷன் கொடுத்தோமோ சிடி கொடுத்தோமோ அதுக்குள்ள வந்து இந்த கிட் வந்து உள்ள வந்துருச்சா. எஸ், இது கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து சிடி டைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த லொகேஷனுக்குள்ள போயிட்டோம். ஏன்னா இந்த கிட் பேஸ் வந்து நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள போயிட்டு கரெக்டா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டோமா. ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஓகே, சூப்பர். ஸோ சிடி வந்து கிளியர். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஜிஐடி. ஓகே, ஸோ ஜிஐடி இனிஷியலைஸ். ஓகே, ஸோ கைண்ட்லி சார் உங்களுக்கு இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அது தேவைப்படாது நினைக்கிறேன். ஸோ இப்போ இது முடிஞ்சோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்தது வந்து கெட் வந்து எடிட் பண்ணுறோம். இதை நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. அப்படி இல்லைன்னா ஸ்னாப்ல எடுத்து வச்சுங்க. ஸோ கெட் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம்
இனிஷியலைஸ் பண்றோமா? சோ git இனிஷியலைஸ் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் நமக்கு வந்து பார்த்தா இனிஷியலைஸ் empty git repository in c user admin desktop fst that erase இருக்கா அவ்வளவு சிம்பிள். நம்மளோட ரெபாசிட்டரி வந்து பார்த்தா அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணுங்க. நம்மளோட ரெபாசிட்டரி வந்து பார்த்தா அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஃபோல்டருக்குள்ள போறோம். தெளிவா சொல்றேன், பொறுமையா சொல்றேன், கரெக்டா ஃபாலோ பண்ணி நோட் எடுத்துட்டு பண்ணுங்க. ஏன்னா இது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரெசியூமே வந்து பார்த்தா இன்னும் வந்து பார்த்தா வேல்யூ வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கலாம். அதனால சொல்றேன். ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேசிக் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தா கிட் இனிட் இருக்கா? ஸோ கிட் இனிட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ண கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் கொடுத்தா அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் கிட் வந்து பார்த்தா எனக்கு இன்னும் வந்து பண்ணா நம்ம கிரியேட் பண்ணல, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணல. என்ன கிரியேட் பண்ணோம்? ஸோ கிட் டாட் HTML ஃபைல் கிரியேட் பண்ணோமா? அது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா அன்ட்ராக்டு. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? கிட்டை இனிஷியலைஸ் தான் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா என்ன சொல்றோம் அப்படின்னா கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, கிட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா கிட் ஸ்டேட்டஸா ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தா அட்டாச் ஆகணும். அதை வந்து பார்த்தா இந்த இடத்துல நம்ம சொல்லதா. ஸோ இப்போ அதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எஸ் கிட் ஆட். ஓகே, கிட் ஆட் அந்த ஃபைல் நேம். ஓகே, ஸோ கிட் டாட் HTML அவ்வளோதான். ஸோ கிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம், அந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம போனோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா கிட் ஆட் ஃபைல் நேம். ஓகே, இது கரெக்டாக கொடுங்க. ஃபைல் நேம்னா நீங்க என்ன ஃபைல் அந்த ஃபோல்டர்ல இருக்கோ, நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தா கிட்டுங்கிற ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமா? ஸோ இது உங்களுக்கு இந்த கிட்டுங்கிறத வந்து பாத்தா HTML ஃபைலா, அந்த HTML ஃபைல என்ன பண்றோம் அப்படின்னா அது மேபி CSS ஃபைலா கூட இருக்கலாம், மேபி வந்து பாத்தா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ HTML தான் இருக்கணும் இல்லை, நம்ம CSSம் கொடுக்கலாம், ஜாவாஸ்கிரிப்டும் கொடுக்கலாம், அப்படின்னா எது வேணா கொடுக்கலாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெபாசிட்டரியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா git add git.html அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணிட்டோமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்படின்னா எஸ் நோ கமிட் எட் பட் சேஞ்சஸ் டு பி கமிட் வந்து பாருங்க நியூ ஃபைல் வந்து பாருங்க கிட் வந்து ஆட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க நம்ம வந்து பாருங்க கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது நோ அன்ட்ராக்டு ஃபைல் இருந்துச்சு. ஸோ தெளிவாக கவனிங்க, கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது அன்ட்ராக்டு ஃபைல் இருந்துச்சு. இப்போ அதே கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது பாருங்க நமக்கு வந்து பாருங்க கமிட் பண்ணல. கமிட்னா என்னன்னு சொல்றேன். ஸோ அதை வந்து பாருங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான வகை நான் சொல்லல, கிராமட்டிக்கலா புரிஞ்சு அப்படின்னா ஈஸின்னு. இந்த ஃபைல் வந்து பாருங்க இப்போ நியூ ஃபைல் வந்து பாருங்க ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுல நம்ம சொன்னோம்ல, ஸோ கைலி லிசன் இதுதான் ஒரு பெரிய பிளஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கமிட் பண்ணோம். ஸோ கமிட்னா என்ன? நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்ல ஏர்லாம் வந்து பார்த்தோம்னா அக்செப்ட் அண்ட் க்ளோன் சொன்னோமா? ஸோ நான் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இந்த கோடை யார் மாத்தினா கமிட் பண்ண போறேன், எப்போ மாத்தினா கமிட் பண்ண போறேன், எது வரையும் நான் மாத்துறேன். ஸோ நல்லா வைங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஃபைல ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைல ஆட் பண்ணி இது வரையும் பண்ணா ஃபர்ஸ்ட் டே கூட இருக்கா? ஸோ நான் வந்து பாருங்க அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். கையில் சார் அப்பதான் வந்து பாருங்க அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் கரெக்டா வந்து பாருங்க லாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு டே இருக்கா, அன்னைக்கு டே வரையும் நான் என்ன முடிச்சனோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கமிட் பண்ண போறேன். ஸோ கமிட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதை ரீட்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். ஃபைல் ஆட் பண்ணிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரை ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 நாள் வந்து பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றேன், நல்லா இருக்கு அந்த ப்ராஜெக்ட். என்ன பண்றேன், ஓகே இது முன்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 10வது நாள் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கமிட் பண்ண போறேன். அப்படின்னா அந்த 10வது நாள்ல என்ன இருக்கோ அது வந்து பார்த்தா கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் நம்ம டவுன்லோட் பண்ணல கிட்ட பேக்கப்ல வந்து பார்த்தா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தா நம்ம 10வது நாள்ல எப்போ கமிட் கொடுக்குறோமோ எந்த டைம்ல கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி இந்த எல்லா கோடுமே வந்து பார்த்தா நமக்கு கமிட் ஆயிருக்கு. ஸோ புரிஞ்சவங்களுக்கு ஸோ நம்ம இதனாலதான் யாரு கமிட் பண்ணா எப்ப கமிட் பண்ணா எந்த இடத்துல வந்து பண்ணா கமிட் பண்ணாங்கிறத ஈஸியா வந்து பண்ணா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இது கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து பண்ணா ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண இடத்துல வந்து பண்ணா நான் வந்து பண்ணா கிட் கமிட் கொடுக்குறேன். கமிட் கொடுத்துட்டு ஹைபன் எம்னா யாரு பண்ணா நல்லா வரைய பை பரணி. ஓகே, ஸோ புரியுது. ஸோ பரணி இது வந்து பண்ணா மெசேஜ். ஓகே, ஸோ ஹைப் பண்ணா மெசேஜ். ஸோ கமிட் கிளியரா? ஸோ நான் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கூட இருக்கா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணியிருக்கேன். டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே முடிச்சோட கிளம்பி போறேன். எஸ் கமிட் வந்து பார்க்க ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிச்சோட கிளம்பி போறேன். கிளம்பி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்து கமிட் பண்றேன். கமிட் பண்ணும்போது எஸ் கிட் கமிட் அது இதில் வந்து பார்த்தா ஹைஃபன் எம் அப்படின்னா மெசேஜ். ஓகே, ஸோ ஹைஃபன் எம்னா மெசேஜ்.
அந்த மெசேஜ்ல என்ன சொல்றேன் அப்படின்னா பை பரணி இருக்கா. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா அப்படின்னா அவ்வளவுதான் முடிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே கூட யார் பண்ணிருக்கா, பரணி பண்ணிருக்கான். ஸோ பரணி வந்து என்ன பண்ணிருக்கான், ஸோ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு கம்மி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு இந்த இடத்துல வந்து போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கமிட் முடிச்சா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா H1 கொடுக்குறேன். அதுல போயிட்டு செகண்ட் டே, ஓகே. ஸோ செகண்ட் டே வந்து ஃபுல்லா ஒர்க் பண்றேன். அது முடிச்சுட்டு செகண்ட் டே வந்து கோடு, செகண்ட் டே கோடு இருக்கா, இதை நான் கொடுக்குறேன். இப்ப செகண்ட் டே முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் எந்த ஃபைல ஆட் பண்ணும், சிஎஸ்எஸ்ல நான் சேஞ்ச் பண்ணலாம், இல்ல HTML சேஞ்ச் பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ணலாம். நம்மள்ட்ட வந்து HTML மட்டும் இருக்கா, அதை என்ன பண்றோம் அப்படின்னா git add, அதே மாதிரி git.html ஃபைல் இருக்கா, அதுல தான் நான் என்ன பண்ணேன் செகண்ட் டே சேஞ்ச் வந்து கொண்டு வந்தேன்னா செகண்ட் டேல வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ண இடத்துல மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னா நான் செகண்ட் டே முடிச்சுட்டு போகும்போது git add அந்த இது பண்ணா, ஓகே சாரி ஃபாதர், git கமிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மெசேஜ் வந்து பண்ணா, ஓகே வேற எடுத்துக்கலாம், எஸ் பூஜா எடுத்துக்கலாம். ஓகே ஸோ என்ன பண்ணா இந்த இடத்துல வந்து பண்ணா பை பூஜா. ஓகே ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இதை யார் பண்ணா, எஸ் செகண்ட் வந்து பண்ணா பரணி பண்ணல. அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்தரா யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பூஜாவை டெவலப் பண்றாங்க. அவங்க வந்து பண்ணா முடிச்சுட்டு கமிட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தா நமக்கு செகண்ட் டே வந்து கமிட் ஆயிடுச்சா, ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சேட் வந்து சூப்பர் கிளியர் டைப் முடியுமா. ஸோ நம்ம ஃபைல ஆட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டு கிட் கொடுக்குறோம், ஸோ கமிட் கொடுக்குறோம். அது வந்து பண்ணா ஹைபன் எம்னா யாரு பண்ணாங்கிறத பாத்துக்கிறதுக்கு ஒரு மெசேஜ். ஓகே ஸோ அது வந்து பண்ணா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து பண்ணா பை பரணி பை பூஜா கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே கிளியர், எஸ் சூப்பர் கிளியர். ஓகே ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மெசேஜ், ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இந்த ஹைபர் எம்ங்கிறது மெசேஜ். ஓகே ஸோ கமிட் கொடுக்குறோம், அது யார் பண்ணாங்கிறது ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். இப்போ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ யாரு எப்போ பண்ணா, என்னென்ன கமிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமிட் பண்ணியிருக்காங்க, எப்போ கமிட் பண்ணாங்க, அது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே ஸோ நான் வந்து பண்ணா கிட் லாகின் கொடுக்குறேன். ஸோ கிட் லாகின் கொடுத்தா, ஓகே ஸோ கிட் லாகின் வந்து கொடுக்குறேன். ஓகே ஸோ கைண்ட்லி சார் இந்த என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கிட் லாகின் கொடுத்தா அப்படின்னா ஸோ இங்க வந்து பாரு தெரியுதா, ஸோ பை பூஜா, அடுத்து பண்ணா பை பரணி இருக்கா. ஸோ இது மாதிரி வந்து பாரா நம்ம யாரு கமிட் பண்ணோம். ஓகே ஸோ இது வந்து பாரா பரணி பண்ண கமிட், இது வந்து பாரா பூஜா பண்ண கமிட்டா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா GIT கிட் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அதான் கிட் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு யாரு எப்போ பண்ணாங்கிற கமிட்ட இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரோல் செப்டி சோர்ஸ் கண்ட்ரோல் கொடுக்குறேன். இதுல வந்து பாரா பை பரணி, ஸோ பரணி பண்ண செய்ய. ஸோ ஃபர்ஸ்ட் டே கோடு என்னது, ஸோ இங்க இருக்கா, இங்க தெரிஞ்சவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கோடு பண்ணா யார் பண்ணா, பரணி பண்ணாங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பண்ணா பை பூஜா இருக்கா, பை பூஜா கொடுத்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணா செகண்ட் டே கோடு யார் பண்ணா, பை பூஜா இருக்கா, அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ யாரு பண்ணா எப்ப பண்ணா அப்படிங்கிறத நம்ம கமிட் பண்ணா மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும். நம்ம கமிட் பண்ணா மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும், அவ்வளவு சிம்பிள். ஸோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து அகைன் கமிட் டைப் பண்ணுங்க. இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து பண்ணா அகைன் கமிட் டைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் வந்து பண்ணா க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க வந்து பண்ணா தேர்ட் டே போலாம். ஓகே ஸோ H1 கொடுத்துட்டு நான் வந்து பாத்தா தேர்ட் டே கோட். ஓகே ஸோ இது வந்து தேர்ட் டே கோட் கொடுக்குறேன். இதை மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா நான் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணா எஸ் கிட் போறேன். அதே மாதிரி ஆட் git.html ஃபைல் கொடுக்குறேன். HTML ஃபைல், ஓகே சாரி ஃபார் தட். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணா HTML ஃபைல் கொடுக்குறேன். ஸோ கிட் ஃபைல் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். ஸோ கமிட் வந்து பண்ணா கிளியரா யார் பண்ணா எப்போ பண்ணா அப்படின்னு கிளியர் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெளிவாக சென்ட் பண்ணுங்க. இதுல git add git.html இருக்கா, இதுல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கையில சார் மறுபடியும் வந்து பண்ணா git கமிட் கொடுக்குறேன். கமிட்ல போயிட்டு மெசேஜ்ல வந்து பாரா அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பாரா பை பரணி கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் என்கிட்ட கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாரா 3 வந்து பாரா கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து பாரா எனக்கு 3 கிரியேட் ஆயிரும். அண்ட் மோர் ஓவர் மாஸ்டர்னா நம்ம சொல்றோம்ல பிரான்ச் கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாஸ்டர்னா ஒன்றும் இல்லை, டிஃபால்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த பிரான்ச் பேர் வந்து பாரா மாஸ்டரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாரா நியூ பிரான்ச் வந்து பாரா எப்படி கிரியேட் பண்ணா எல்லாமே நான் தெளிவா சொல்லுங்க. ஸோ நியூ பிரான்ச் வந்து பாரா எப்படி கிரியேட் பண்ணா தெளிவா சொல்லுங்க. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு இதுல போயிட்டு வந்து பாரா போறேன். ஸோ இங்க வந்து பாரா பை பரணி. ஸோ இது வந்து பாரா ஃபர்ஸ்ட் இந்த கோடு தெளிவா கவனிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டே கோடு இருக்கா, அது இருக்கா. அது வந்து பாரா பை பூஜா. ஸோ பூஜா வந்து பாரா செகண்ட் டே கோடு வந்து பாரா பண்ணியிருக்காங்க.
அடுத்தது போனா பர்னி வந்து போனா எஸ் தேர்ட் டே கொண்டு வந்து பர்னி பண்ணிருக்காங்களா, அவ்வளவுதான் சிம்பிள். அது கிளியர். சோ அவ்வளவுதான். இதான் வந்து போனா கிட்டா. இப்ப இது வந்து போனா லோக்கலா இருக்கு தெளிவாக. இது வந்து போனா லோக்கலா இருக்கு. இந்த லோக்கலா இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து கிளவுடுக்கு அனுப்பணுமா. ஸோ கிளவுடுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கிளவுட்ல வந்து பண்ணா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுமா. ஸோ கிளவுட்ல வந்து பண்ணா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுமா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கைலி சார் எஸ் நீங்க கிட்டப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணா கிரியேட் ஆகும். தெளிவா கவனிங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நான் போறேன் போயிட்டு ஸோ கிட்டப்னு கொடுக்குறேன். ஸோ சாரி ஃபாதர் அது பண்ணா கிட்டப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கிட்டப் இருக்கா. ஸோ இதை வந்து பாருங்க ஆல்ரெடி லாகின் பண்ணது நம்ம இதுக்கு பண்ணது ஐ மீன் ஆல்ரெடி இது பண்ண சைன் பண்ணது. ஸோ சைன் இன் பண்ண அக்கௌண்ட்னால எனக்கு வந்து பாருங்க இதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். இதான் வந்து பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கிட் ரெபாசிட்டரி இருக்கா, இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து பாருங்க இதுல கொடுக்கலாம், கிரியேட் நியூ ரெபாசிட்டரி கொடுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க நியூ ரெபாசிட்டரி இருக்கா. ஸோ 3 விதமா கொடுக்கலாம். ஸோ அந்த பிளஸ்ல போயிட்டு நியூ ரெபாசிட்டரி கொடுக்கலாம், இல்லைன்னா கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்கலாம், இம்போர்ட் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோமா. ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அது வந்து பாருங்க நோவிடெக் எஃப்எஸ்டி சொல்லலாம். நான் சொல்லல, நம்ம வந்து பாருங்க புதுசா வந்து கிரியேட் பண்ணும்போது எஃப்எஸ்டி 1 கொடுத்தோமா இல்ல 2 கொடுத்தோமா. ஏன்னா நான் ஆல்ரெடி நோவிடெக் எஃப்எஸ்டி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ரெப்போர்ட் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம் ஜெனரல் ஃபைல். ஓகே, ஸோ ஜெனரல் ஐஃபன் ஃபைல். ஓகே, இது வந்து பாருங்க நம்மளோட ரெபாசிட்டரி நேம். இதை வந்து பாருங்க அந்த கிளவுட்ல நம்ம ரெபாசிட்டரி நேம் அதை கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் பப்ளிக்கா இருக்கணுமா பிரைவேட்டா இருக்குமா. நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் வந்து பிரைவேட்டா போடுறேன். ஸோ பப்ளிக் ஆர் பிரைவேட். ஸோ ஜஸ்ட் இல்ல கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறீங்க, அதில் போயிட்டு ஃபைல் நேம் கொடுக்குறீங்க, ஐ மீன் அந்த ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறீங்க. கொடுத்தோட இங்க வந்து பாருங்க கிரியேட் ரெபாசிட்டரி இருக்கா. ஜஸ்ட் நான் வந்து பாருங்க கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தா அப்படின்னா எனக்கு ஒரு ரெபாசிட்டரி வந்து பாருங்க கிரியேட் ஆயிரும். ஸோ ஜெனரல் ஃபைல் இருக்கா, நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த ஜெனரல் ஃபைல் நேம் இருக்கா. ஓகேவா, சிம்பிள் ஸ்டெப் தான், ஒன்றும் இல்லை. கிரியேட் நியூ ரெபாசிட்டரி. ஸோ எப்படியா இது இருக்கா. ஸோ வந்து நான் ஹோம் பேஜ் போறேன். ஹோம் பேஜ் போனேன் அப்படின்னா கிரியேட் நியூ ரெபாசிட்டரி இருக்கா, அதை கொடுக்க போறோம். பிரைவேட்ல தான் இருக்கு. அது கொடுத்தோட ஓகே. ஸோ இங்க நமக்கு வந்து பாருங்க இங்க இருக்கா. சொல்ல போயிட்டு நியூ ரெபாசிட்டரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க ஜஸ்ட் இந்த பாருங்க ரெபாசிட்டரி நேம் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த நேம்ல கிரியேட் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா ஜெனரல் பேர் கொடுத்தோமா, அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல போறேன். ஹோமுக்கு போயிட்டு வந்து பாருங்க என்னோட மை ரெபாசிட்டரி இருக்கா, நான் கிரியேட் பண்ணது நோவிடெக் எஃப்எஸ்டிங்கிற அந்த ஓனர் நேம்ல ஜெனரல் ஃபைல்ல ரெபாசிட்டரி இருக்கா. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு கிளியர் தெளிவாக பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். அண்ட் மோர் ஓவர் அட்டெண்டன்ஸ் கிடையாது, கைலிசன். ஸோ நம்ம நிறைய கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ கிட்டப்ல நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட அந்த லோக்கல் ஃபைல எப்படி கிளவுடுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு லிங்க் இருக்கா. ஸோ http github.com novitech fst ஜெனரல் ஃபைல் கிட்ட இருக்கா. இந்த லிங்க் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, இந்த http லிங்க் தான் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லிங்க் வந்து பார்த்தா காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம இதுக்கு கூட என்ன பண்ணோம் அப்படிங்கள கிட் ஆட். நல்லா காமிக்கிறேன். சோ கிட் ஆட் கொடுத்தோமா, ஆட் ஃபைல் நேம் கொடுத்தோமா. இது வந்து பாருங்க ஃபைல் நேம் நார்மலா அந்த கிட்ல ஆட் பண்றதுக்கு. பட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெளிவா கவனிங்க, அதே தான் நம்ம வந்து கிளவுடோட ஆட் பண்ணுமா. அதுக்கு கிட் ரிமோட். ஓகே, சோ ரிமோட்னா என்ன, நம்ம ரிமோட்டா ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமா. அதே மாதிரி கிட் ரிமோட் ஆட். ஓகே, சோ கிட் ரிமோட் ஆட்ல போயிட்டு ஒரிஜின், அதோட ஒரிஜின் எங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், காப்பி பண்ணோம் அந்த லிங்க். சோ கைண்ட்லி லிசன், இந்த இடத்துல காப்பி பண்ணோம். ஓகே, சோ இங்க இருக்கு இது இல்ல. சோ இந்த இடத்துல நம்ம லிங்க் காப்பி பண்ணோமா, அந்த லிங்க் தான் அதோட ஒரிஜினா. சோ நம்ம ரிமோட்டா வந்து பாருங்க ஆட் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலா ஆட் பண்ணத இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட் ரிமோட் ஆட் ஒரிஜின் வந்து பாருங்க அந்த லிங்க் வந்து பாருங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணது பாருங்க நான் வந்து என்டர் நான் வந்து பாருங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து பாருங்க என்டர் கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் கிளியர். சோ கிளியர் அப்படின்னா சாட் வந்து ரிமோட் சொல்ல முடியுமா. சோ இப்போ நான் வந்து பாருங்க அதே தான் கிட் ரிமோட் ஆட். ஓகே, நம்ம வந்து பாருங்க நார்மல் ஆட் வந்து பாருங்க கிடையாது. கிட் வந்து பாருங்க ரிமோட் ஆட். ரிமோட் ஆட்ல வந்து பாருங்க ஒரிஜின். ஓகே, சோ ஒரிஜின்ல போயிட்டு
கண்ட்ரோல் வி, இந்த அட்ரஸ் தான் என்னோட ஒரிஜின். அந்த அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறேன். ஆல்வேஸ் கிளியர்? எஸ். அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அது எல்லாமே தெளிவா இருக்கும். லைவ்ல இருக்கிறவங்க நான் பண்ணும்போதே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிட் ஆட் ஒரு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆட் பண்றது, கமிட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ரிமோட் ரெபாசிட்டரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது, அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கிட் புஷ் இருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கமிட் கொடுத்தோம்ல, கமிட் பண்ணதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து புஷ் பண்ணோம். ஓகே, ஸோ தெளிவாக அதுக்கான ஃப்ளோ நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிட் புஷ்ல இருக்கா. ஸோ இதே தான் நம்ம வந்து பாத்தா அந்த ஒரிஜினுக்கு போயிட்டோம். அந்த ஒரிஜினுக்கு வந்து பாத்தா போயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிட் புஷ் கொடுக்க போறோம். ஸோ எதை அப்டேட் பண்ண போறோம்? ஸோ நல்லபடியா எதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ ஒரிஜின்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஒரிஜின்ல நம்ம மாஸ்டர் இருக்கா, இதுதான் வந்து பாரா ஒன்லி ஒன் பிரான்ச். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து பாரா நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் இதுதான் வந்து பாரா ஒன் அண்ட் ஒன்லி பிரான்ச்சா. அந்த ஒன் அண்ட் ஒன்லி பிரான்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ அப்ப மாஸ்டர் அவ்வளவுதான் சொல்லி இந்த மாஸ்டர்ங்கிறது டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரிஜினல் வந்து பாரா கனெக்ட் ஆயிட்டோம், அந்த HTTP கூட கனெக்ட் ஆயிட்டோம். கனெக்டான ஒரிஜினல் என்ன பண்ண போறோம்னா யூனா ஐபன் யூனா அப்டேட். ஓகே, ஸோ அந்த அப்டேட்ல ஒரிஜினல்ல போயிட்டு மாஸ்டர் வந்து பாரா நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ நான் வந்து பாரா காப்பி பண்றேன், காப்பி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலைசர். ஸோ நம்ம வந்து பாரா ஒரிஜின்ல போயிட்டோம். ஸோ கிட் ரிமோட் ஆட் ஒரிஜின்ல இந்த அட்ரஸ் வந்து பாரா கொடுத்துட்டோம். அதுல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பாரா கிட் அந்த ஒரிஜினல் வந்து பாரா புஷ் பண்ண போறோம். யாரை புஷ் பண்ண போறோம் அப்படின்னா எஸ் நம்மளோட அந்த மாஸ்டர்ங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு, நம்மளோட அந்த மாஸ்டர்ங்கிற ஒரு பிரான்ச். அவ்வளவுதான் சிம்பிள். அங்கே கிளியரா? கிளியர் அப்படின்னா சேட் வந்து கிளியர் டைப் பண்ணுவா, கிளியர் அப்படின்னா சேட் வந்து கிளியர் டைப் பண்ணுவா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா கைலிசன் ஹோம்குள்ள போறேன். ஹோம்குள்ள போயிட்டு இந்த நோவிடெக் எஃப்எஸ்சி ஜெனரல் ஃபைலுக்கா நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு நம்மளோட கிட் டாட் HTML இருக்கா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா எஸ் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கோடு தேர்ட் டே கோடுக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இதை வந்து பார்த்தா நார்மலா கிட்ல வந்து பார்த்தா கிரியேட் பண்ண போறோம். ஸோ மறுபடியும் நான் சொல்றேன். ஸோ நோட் பேட்ல தெளிவாக காமிக்கிறேன். ஸோ ஒன்னே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பார்த்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சூப்பர், கிளியர். ஓகே, ஸோ இதை ஞாபகம் பண்ணுங்க. ஸோ கிட் வந்து பார்த்தா இனிஷியலைஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தா கிட்ட வந்து ஃபைல் ஆட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தா அந்த ஃபைல்ல வந்து பார்த்தா நம்ம பண்ண கோடை வந்து பார்த்தா கமிட் பண்ண போறோம். கமிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸோ கமிட் பண்ண கோட வந்து பாரு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிட்ல வந்து பாரு புஷ் பண்ண போறோம். ஓகே, புஷ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்ல வந்து பாரு ரிமோட் ஆட். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இது நார்மலா வந்து பாரு நார்மல் லோக்கல். இந்த லோக்கல்ல கமிட் பண்ணதை இந்த ரிமோட் ஆட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாரு க்ளவுட்ல வந்து பாரு புஷ் பண்ண போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எதுக்காக வந்து பாரு கிட் யூஸ் பண்ண சொல்றேன். நம்மளோட கோடு இருக்கா கையில சார், இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா தெளிவாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து பாரு எப்படி நம்ம கொண்டு வரோம், நம்ம வந்து பாரு பேக்கப்னா என்ன அப்படி ஒரு ஐடியா கொண்டு வரலாமா. இப்ப இந்த கோடு வந்து பாருன்னா நான் வந்து ஃபுல்லா டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு நான் வந்து பாரு சேவ் கொடுத்துட்டேன். டெலிட் பண்ணது பாரு சேவ் கொடுத்துட்டேன். ஓகே கிளியரா? ஸோ நான் டெலிட் பண்ணது ஓகே. ஸோ கிளாஸ் வந்து பண்ண ஒரு 10 மினிட்ஸ் ஓகே கைலி லிசன். ஸோ டெலிட் பண்ணதை சேவ் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் கொடுத்தது உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? விசிபிள் ஆகுது அப்படின்னா சேட் வந்து எஸ் வரை டைப் பண்ணுங்க. ஸோ வந்து பண்ணா ஆட்டோ சேவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பண்ணா போன்ல போய் ஒண்ணுமே இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் சேவ் கொடுத்ததை நல்லா கவனிங்க. நான் போயிட்டு கிட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்னா ஆட் கொடுக்குறேன். ஸோ கிட் டாட் HTML கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி கிட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கமிட் கொடுக்குறேன். கமிட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா மெசேஜ்ல போயிட்டு ஓகே சூப்பர். ஸோ எஸ் ஸோ கைண்ட்லி சார் நம்ம வந்து பார்த்தா ஃபுல் கோடிங் டெலிட் பண்ணுறேன். நம்ம கோடில் வந்து பார்த்தா எதுவுமே ஆயிடுச்சா. கமிட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா போய் பார்க்குறேன் என்னோட கோடில் வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ வந்து பார்த்தா என் கோடில் எதுவுமே இல்லை. நான் வந்து பார்த்தா மறுபடியும் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தெளிவாக சார் பண்ணுங்க. கிட் லாக் கொடுக்குறேன். கிட் லாக் கொடுக்குறேன். லாக் கொடுத்துட்டு இந்த ஹேஷ் வேல்யூ இருக்குல்ல, சோ கமிட்ல வந்து பாருங்க எஸ்கேப் கொடுக்குறேன். ஓகே அட்ரஸ்க்குள்ள போறோமா. சோ இந்த ஹேஷ் வேல்யூ வந்து பாருங்க நான் வந்து
காப்பி பண்றேன். சார் ஹேஷ் வேல்யூ நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கெட் செக் அவுட். ஓகே, ஸோ கெட் வந்து பண்ணா செக் அவுட் கொடுத்துட்டு அதில் வந்து பண்ணா அந்த ஹேஷ் வேல்யூ வந்து பண்ணா பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து பண்ணா